ஹாய், இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டேன். வழக்கம் போல் கிச்சனுக்கு போயிட்டு ஒரு அடுப்பில் பாலை ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க்கும் ரெடி பண்ணிட்டேன். பசங்களுக்கு பிடிக்குமேனு இன்றைக்கி பேன் கேக் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பனானா எடுத்துக்கோங்க. பனானாவை நல்லா தோல் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நான் 4 பனானா போட்டிருந்தேன். 1 கப் கோதுமை மாவு, நாட்டு சக்கரை 3 டீஸ்பூன் போட்டிருந்தேன். இது 3த்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இந்த பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சு எடுக்கிறப்போ இந்த மாதிரி வரும். பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும், என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. என் பையனுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருந்தது. மதியத்துக்கு பட்டாணி குருமா பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட்டாணியை குக்கரில் வச்சுட்டு 2 விசில் போட்டு எடுத்துக்கோங்க. சாதம் வச்சு விட்டுட்டேன். பட்டாணி குருமாவுக்கு வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் லாஸ்ட்டாக தான் பட்டாணி போட்டேன். தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சோடனே மல்லி இலை போட்டு கிண்டி விட்டுட்டு டேஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் தட்டில் போட்டு சர்வ் பண்ணி காட்டலாமேன்னு காட்டினேன். மதியம் வர்றப்போ எல்லாம் தொட்டுக்க வாங்கிட்டு வாங்க சொல்லியிருந்தேன். பக்கோடாவும் சமோசாவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது கூடவே ஒரு முட்டை, 2 டேட்ஸ் வச்சு கொடுத்தேன். ரொம்ப சூப்பர், நல்லா இருக்குது சொன்னாங்க.